டிசைன் பண்ணுறீங்க, ரிசர்ச்சில் இருக்கீங்க, ஒவ்வொன்றா புதுசாக நம்ம கண்டுபிடிக்கிறோம், இன்னோவேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஒரு பார்ட்டு. அப்புறம் இன்னொரு பக்கம் டீம் லீடராக யுவர் ஹேண்ட்லிங் பீப்புள், இது ரெண்டில் எது டஃப் ஜாப்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஈக்குவலி டஃப்பு. ஓகே. பட் சென்சிட்டிவ்னு சொல்ல வந்தால் பீப்புளில் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அது கிரெடிட் எதிர்பார்ப்பாங்க, சொல்கிறதும் செய்கிறதும் மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஃப்ரீடம் எதிர்பார்ப்பாங்க, ஃபெயிலியர் ஆகும் பொழுது சப்போர்ட் எதிர்பார்ப்பாங்க, திட்டாமல் சப்போர்ட் எதிர்பார்ப்பாங்க. அந்த பர்சனாலிட்டி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. இந்த பர்சனாலிட்டிக்கும் கேரக்டருக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. கேரக்டர் வந்து நம்ம பார்க்கவே முடியாது, பர்சனாலிட்டி மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே. வெளியில். பட் இந்த சக்ஸஸ் வந்து கேரக்டரை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஒரு டீம் வந்து சக்ஸஸ் ஆகுதுன்னா, நம்ம போட்டிருக்கிற 6 பேர் 7 பேர் இருக்காங்கன்னா, அந்த 7 பேர்த்தனுடைய கேரக்டரும் பர்சனாலிட்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ இருந்ததுன்னா அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து அழகாக இருக்கும். ஓகே. இன்டர் டிபெண்ட் அப்படிங்கிறது தான், அந்த கொலாபரேஷன் தான் வந்து சக்ஸஸை கொடுக்கும். ஓகே. இண்டிபெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கவே கொடுக்காது. கான்ஃப்ளிக்டிங் என்விரான்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. கரெக்ட். இது ஓவர் கொலாபரேஷனும் இருக்கக்கூடாது.